ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எஸ்டே நைட் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட டின்னருக்கு போயிட்டு வர வரையும் ஃபாயிதுமா அவ்வளோ குவைட்டாக இருந்தா. என்னோட பையனா இதுன்னு அந்த அளவுக்கு யோசிக்க வச்சுட்டான். அண்ட் நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேன். லஞ்ச் மெனு ரொம்ப சிம்பிள். நானும் ஃபாயிதுமா மட்டும் இருக்கிறதுனால உருளைக்கிழங்கு சாப்பாடும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் பண்ணி வச்சுட்டேன். தொட்டுக்க ஊறுகாவும் தான். அண்ட் இன்னைக்கு ஃபாயிதுமாக்கும் தௌஹீதாக்கும் மொட்டை அடிக்க தான் போகிறோம். தௌஹீதாக்கு இது 3rd மொட்டை. ஆனால் ஃபாயிதுமாக்கு தான் 17th மொட்டை. 7 ஹேர் கட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபாயிதுமா பேசாமல் காமிச்சிருவான. தௌஹீதா அதை காமிக்கவே மாட்டோன்னு பயந்துட்டு இருந்தோம். ஆனால் பேசாமல் காமிச்சிட்டு இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். வீட்லையெல்லாம் எப்படி ஆயில் மசாஜ் பண்ணாலும் ஒரு பக்கம் ஃபாயித் ஓடிடுவா. இப்போ தௌஹீதா நீந்துறனால அவளும் ஓடிடுறா. ஆனால் இங்கே பேசாமல் ஹெட் மசாஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அழகாக காமிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே பக்கத்தில் இருந்தனால அமைதியாக பேசாமல் இருந்தாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் தௌஹீதா ஆட்டத்தை ஆரம்பிச்சுட்டா. ஃபாயித்மாக்கு முடிச்சிட்டாங்க. A beautiful dua to reduce your hair fall. Allahu al-Bariyu al-Kabiru. Times pray to Allah for your hair and below it on your hands to run over your hair. Inshallah you will see difference. And டின்னருக்கு தந்தூரி ரொட்டி வித் வெஜ் குருமா தான் பண்ணியிருந்தோம். எப்பவுமே தந்தூரி ரொட்டி செய்யும் போது பட்டர் அதிகமாக போட்டால் சாஃப்ட்னஸாக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மாவுக்கு 1 hour ரெஸ்ட் கொடுத்தா மட்டும் தான் இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸோட வரும். அது மட்டும் இல்லைங்க, தந்தூரி ரொட்டியும் செம்ம டேஸ்ட்டாக நமக்கு வரும். எனக்கு கரெக்டாக 8 balls வந்துச்சு. தேய்க்கும் போதே அந்த அளவுக்கு சாஃப்ட்னஸோட இருந்துச்சு. பபிள் அண்ட் ப்ளஃபினஸோட தந்தூரி ரொட்டி குக் ஆகிட்டு இருந்துச்சு. அது கூட வெஜ் குருமா வச்சு சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. மறக்காம நம்ம பேஜை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.